மிஸ்டர் லேடிஸ் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீ போகர் ஆரோக்கியாலயா சரவணாம்பிகை. இன்னைக்கு நாம ஒரு அற்புதமான டாபிக் பார்க்க போறோம். என்ன டாபிக் அப்படிங்கன்னா, தலைவலிக்கான டாபிக். எல்லாருக்கும் தலைவலி. தலைவலி வந்தவுடன் நம்ம ஏன் தலைவலி வருதுன்னு என்னைக்காச்சும் நம்ம கேட்டிருப்போமா? என்னைக்கும் கேட்டதில்ல. தலைவலி வந்துச்சுன்னா உடனே ஒரு மாத்திரையை போட வேண்டியது, இல்லைன்னா ஒரு தைலத்தை அப்ளை பண்ண வேண்டியது, அந்த மாதிரி இல்லை துணியை எடுத்து கட்டிக்கிறது, இந்த மாதிரி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். தலைவலி வந்ததுக்கு என்ன காரணம், நான் எந்த வகையில இது காரணம் எனக்கு வந்துச்சு அப்படின்னு ஒரு யோசிச்சிங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்குங்க. டென்ஷன் ஆனா தலைவலி வரும், டிப்ரெஷன்ல இருந்தா தலைவலி வரும், ஹீட்னால தலைவலி வரும், சரியா தூங்கலினா தலைவலி வரும், மோஷன் கிளியரா போலினா பாருங்க தலைவலி வரும், பசி எடுத்தா தலைவலி வரும், பசிக்கலைனாலும் தலைவலி வரும். ஸோ தலைவலிக்கு சைனஸ் இருந்தா கூட தலைவலி வருங்க. ஸோ இந்த மாதிரி தலைவலி வர்றதுக்கு எக்கச்சக்கமான காரணங்கள் இருக்கு. அப்ப இந்த காரணம் யாருக்கு தெரியணும்? முதல்ல நமக்கு தெரியணும். நான் கிளியரா மோஷன் போகணும்னா இப்ப தலைவலி வந்திருக்கே அப்படின்னு நம்ம யோசிக்கணும். முதல்ல நமக்கு நாமே ஒரு மருத்துவரா நாம நம்மளை ட்ரீட் பண்ணணும். அப்பதான் அந்த தலைவலியோட காஸ் உங்களால கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்ப நீங்க முதல்ல என்னென்னத்தினால வருதுன்னு உங்ககிட்ட தேடுங்க. அதை தேடும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்னத்தினால வந்துச்சு. அதுக்கப்புறம் அதுலயே நீங்க தெரிஞ்சு அந்த லைஃப் ஸ்டைல மாத்துங்க. இப்ப தூக்கம் கெட்டாதான் வருதுன்னா கரெக்டான டைமுக்கு தூங்குங்க. ஹீட்டா இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. நிறைய பேருக்கு ஹீட்னால தலைவலி. ஏன்னா நம்ம அந்த ஹேர்ல எண்ணெயே வைக்கிறது இல்லைங்க. நம்ம எண்ணெய் தடவுற பழக்கமே கிடையாது யாருமே. ஏன்னா எண்ணெய் தடவுறதுன்னு ஒரு பேஷனே இப்ப ஆயிப்போச்சு, எண்ணெய் தடவாம இருக்கிறதுன்னு. ஆனா எண்ணெய் ரொம்ப முக்கியம். நம்மளுடைய பூமி பாத்தீங்கன்னா இந்தியானா கந்தக பூமிங்க. ஸோ அப்ப எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். அதனாலதான் ஆயுர்வேத சயின்ஸ்ல, சித்தா சயின்ஸ்ல, நேச்சுரோபதி சைத்துல அந்த எண்ணெய்க்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ எண்ணெய் தேய்ச்சி கொடுக்கணும். நம்மளுடைய பாட்டிகள்லாம் அந்த காலத்துல என்ன பண்ணாங்க? செவ்வாய் வெள்ளி பெண்களுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, ஆண்களுக்கு புதனும் சனியும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரெஸ் ரொம்ப கம்மி, இதெல்லாம் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. ஸோ நிறைய ப்ரெஷர் இருந்துட்டே இருந்ததுங்க. அதெல்லாம் இல்லாம இருக்கிறதுக்குலாம் அந்த கிராமத்துல இருந்த வாழ்க்கை அற்புதமா இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா மெயின் ப்ரெஷர் தான். அந்த மென்டல் ப்ரெஷர்னால என்னது, ரொம்ப தலைவலி வருது, அப்புறம் டென்ஷன், டிப்ரெஷன், தூக்கமின்மை, இதெல்லாம் எதனால வருது, அதை நம்ம எப்படி சரி பண்ணலாம்னு முதல்ல கேளுங்க. அதே மாதிரி பண்ணும்போது நமக்கு தலைவலிக்கான வேலைகளை அற்புதமா கவனிக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தலைவலி வந்த உடனே காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையை சரி பண்றோம். அடுத்த விஷயம், ரொம்ப தலைவலி வரும்போது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வர்ம பாயிண்ட்ல நட்சத்திர காலம்னு ஒரு பாயிண்ட் இருக்குதுங்க. அற்புதமான பாயிண்ட். நம்ம தலைவலி வந்தா நம்மளே அறியாம கை அங்க போயிரும், பாத்திருக்கீங்களா? அதுதான் இந்த இடம். சோ இந்த இடத்த அப்படியே அழகா வச்சுட்டு அப்படியே ரொட்டேஷன், அப்படியே இந்த இடத்துல ஒரு ஒரு கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ், கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு அப்படியே கண்ணு மூடி அப்படியே ரொட்டேட் பண்ணுங்க, கொஞ்சம் குறையும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க இந்த புருவத்தை அப்படியே இந்த இந்த இடத்துல ஆரம்பிச்சு அப்படியே இப்படி கொண்டு போனீங்கன்னாலும் உங்க தலைவலி குறையும். நல்லா இந்த இடத்துல புருவத்துல நீர் கோத்தும், நீர் கோத்துனால வரக்கூடிய தலைவலி இருக்கும். அதுவும் அந்த புருவ வருமம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குது. அதையும் நீங்க அற்புதமா செய்யும் போது தலைவலி குறையும். தலையில பாத்தீங்கன்னா காது சைட்ல 3 விரல், காதை ஒட்டி 3 விரல் மேல இந்த இடத்துல வர்மத்துல சுண்ணாம்பு காலம் அப்படின்னு ஒரு அற்புதமான வர்ம பாயிண்ட் இருக்கு. ஸோ இந்த இடத்துல டச் பண்ணி இப்படி அழுத்தம் கொடுத்து முன்னும் பின்னும் அசைக்கலாம். ஸோ நல்லா அசைச்சுக்கலாம். அல்லைன்னா நீங்க 2 கையை வச்சு இப்படி வச்சு அழுத்தமா பிடிச்சிட்டு, நல்லா அழுத்தமா பிடிச்சிட்டு அப்படியே மேல் நோக்கி அப்படியே லிஃப்ட் பண்ணுங்களேன். கொஞ்ச நேரம் அப்படியே பிடிச்சிருங்க. தலைவலி எக்ஸலண்டா குறைய ஆரம்பிக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதை ஃபாலோ பண்ணலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க முத்திரைகள்ல மகா சிரசு முத்ரா. உங்களுடைய பாத்தீங்கன்னா மோதிர விரல் நல்லா மடிச்சு வச்சுக்கோங்க. மடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய கட்டை விரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல் 3யும் இணைச்சுக்கிட்டு உங்க சுண்டு விரலை நீட்டிக்கணுங்க இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நீட்டிக்கிட்டு நீங்க பண்ணும்போது அற்புதமா ரிசல்ட் இருக்குங்க. இது பேர் மகா சிரசு முத்திரன்னு சொல்லுவாங்க. ஸோ இதையும் ரெகுலரா பண்ணி கொள்க்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு உடம்புக்கு பிராண சக்தியும் தேவை இல்லைங்களா? அப்ப பிராண முத்ரா உங்களுடைய பாருங்க, இந்த விரல் ஆள்காட்டி விரலையும் நடுவிரலையும் நினைச்சுக்கிட்டு மீதி விரல 3யும் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது உங்க தலைவலிக்கு நல்லா ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இதையும் பண்ணலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஈஸி டைஜஷன் ஃபுட்டு. மெயினா ஜீரணமாகலினாலும் தலைவலி வருங்க. ஈஸியான
எளிதில் ஜீரணமாகிற உணவா எடுத்துக்கோங்க. பழங்கள், காய்கறிகள், சூப்பு வகை முருங்கைக்கீரை சூப்பு ரொம்ப ரொம்ப அற்புதமானதுங்க. அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கீரைகள் அதிகமா எடுத்துக்கோங்க. முதல்ல மோஷன் நல்லா கிளியரா ஆகணுங்க. அது கிளியரா போகலைனாலும் தலைவலி வருங்க. இதெல்லாம் அப்புறம் சைனஸ்னாலயும் தலைவலி வருங்க. ஸோ அப்ப சைனஸ் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நல்ல இந்த இடத்துலலாம் வலிக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஆவி பிடிக்கலாங்க. துளசி இருக்கு பாருங்க. துளசி நமக்கு நல்லா கிடைக்கும். துளசி, கொஞ்சம் தும்ப இலை, அப்புறம் கற்பூரவள்ளி இலை இதெல்லாம் போட்டு கிள்ளி போட்டு தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்சுட்டு முடிஞ்சா ஒரு 2 சொட்டு யூக்கலிப்டஸ் டிராப்ஸும் போட்டுட்டு நல்லா ஆவி பிடிங்க. ஆவி பிடிக்கும் போதும் தலைவலி குறையும். ஸோ மைக்ரேன் அப்படின்னா பித்தம் அதிகமா ஹீட்னால அப்ப அதுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஸோ ஒவ்வொரு கண் ப்ராப்ளம் அப்படின்னா கண்ணுக்கு தேவையானது செக் பண்ணிட்டு அதுக்குண்டான விஷயங்களை கண் எக்ஸசைஸ் அந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்க தலைவலி படிப்படியா நீங்கும். அந்த ரூட் காஸ்ட்டை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அந்த ரூட் காஸ்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு எதனால வந்துச்சு, ஏன் வந்துச்சு, நான் எந்த வகையில காரணமானேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த தலைவலிக்கான நிரந்தரமான தீர்வு உங்ககிட்டயே தான் இருக்கும். வந்ததுக்கு யார் காரணம்? நம்ம தான் காரணம். போறதுக்கு யார் காரணமா இருக்கும்? நம்ம தான் காரணம். மருத்துவர் எல்லாம் ஒரு வழிகாட்டிகள். அவங்க கிட்ட கேட்டு நான் எனக்கு தெரியல இதை பத்தி சொல்லிக் கொடுங்கன்னா அவங்க அற்புதமா சொல்லிக் கொடுப்பாங்க. இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நீங்க உணவு முறையும் ஃபாலோ பண்ணிட்டு மனதை அமைதியா வச்சுக்கிட்டு கொஞ்சம் மெடிடேஷன்ஸ், யோகா, பிராணாயாமம் இதெல்லாம் கொஞ்சம் ரெகுலரா இருந்துக்கிட்டு லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் மாத்திக்கிட்டு அற்புதமா பண்ணி பாருங்க. தலைவலி உங்களை விட்டு அப்படியே பஞ்சா பறந்து போயிருங்க. இப்ப தலைவலியை பத்தி நம்ம பேசணும் இல்லையா? இதை நீங்க நல்லா அற்புதமா ஃபாலோ பண்ணி உணவு முறைகள், வாழ்க்கை முறைகள், நல்ல ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைலு இதெல்லாம் பண்ணி நல்லா தூங்கி நல்லா எந்திரிச்சு இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு அற்புதமான ரிசல்ட் கிடைக்கும். நீங்க தேவையில்லாத மாத்திரைகளை எடுத்து பயந்துட்டு இருக்கணும்னு அவசியமும் கிடையாது. ரொம்ப ஆரோக்கியமா இருப்பீங்க. ஸோ நம்ம அடுத்த வீடியோல அடுத்த விஷயத்த ரொம்ப அற்புதமா பார்ப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.